from Agni Defense Academy. So SSC Constable GD கான நோட்டிஃபிகேஷன் 5/9/2024 வெளியாக போகுது. இத பத்தி கிளியரா வீடியோ ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன். அந்த வீடியோ பார்க்கலனா ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. சோ இந்த வீடியோல இந்த செலக்ஷன் எப்படி இருக்கும், இந்த செலக்ஷனை பத்தின டீடைல் எல்லாம் நான் கிளியரா சொல்ல போறேன். சோ செலக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ண போற கேண்டிடேட்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நீங்க ஆல்ரெடி செலக்ஷன் அட்டெண்ட் பண்ண கேண்டிடேட் அப்படினா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியப்படுத்துங்க. சோ SSC கான்ஸ்டபிள் ஜிடிக்கு வருகின்ற 1 செப்டம்பர் 2024 இருந்து நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமில கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ நீங்க வில்லிங்கா இருக்கீங்க அப்படின்னா ஷூரா வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒரே முயற்சியில உங்களை 100% வெற்றி அடைய செய்யறேன். எனக்கு தேவை ஃபுல் கோஆபரேஷன். ஒத்துழைப்பு 100% இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் 100% இருக்கும். சோ இதுல எந்த வேரியேஷன் இருக்காது. சோ நீங்க இந்த முறை ஒரே செலக்ஷன்ல ஒரே வாய்ப்புல பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். மத்திய ஆயுத படைப்பிரிவுகள், அதாவது துணை ராணுவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த துணை ராணுவ படைப்பிரிவுகள் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. சிஆர்பிஎஃப், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், பிஎஸ்எஃப், எல்லை பாதுகாப்பு படை, பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், அடுத்ததா ஐடிபிபி, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ், அடுத்த எஸ்எஸ்பி, சாஸ்திர சீமா பால், அடுத்ததா அசாம் ரைபிள்ஸ், அதாவது அசாம் உள்ளிட்ட நார்த் ஈஸ்ட் பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு படைப்பிரிவு, அடுத்ததா என்ஐஏ உள்ளிட்ட அனைத்து போர்சஸும் பார்த்தோம்னா மத்திய ஆயுத படைப்பிரிவுகள் சொல்லுவாங்க. இந்த மத்திய ஆயுத படைப்பிரிவுகள்ல கான்ஸ்டபிள் ரேங்க் ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்ஸ்டபிள் ஜிடி பார்த்தா அப்படின்னா எஸ்எஸ்சி தேர்வாணையம் தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில நடத்துவாங்க. சோ நீங்க இந்த படைப்பிரிவுகள் எல்லாம் சேரணும் அப்படின்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் நடத்தக்கூடிய தேர்வை கிளியர் பண்ணாதான் சேர முடியும். இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 ஃபார்மட்ல நடக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதுக்கு அடுத்ததா பிசிக்கல் டெஸ்ட், அதுக்கு அடுத்ததா டாக்குமெண்டேஷன் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். சோ இதெல்லாம் குவாலிஃபைட் ஆகி வர்றவங்க ஃபைனல் மெரிட் போவீங்க. சோ ரிட்டனை பத்தி கவலைப்படாதீங்க, ஒரே செலக்ஷன்ல 100% ரிசல்ட் எடுத்து தரேன். சோ பிசிக்கலை பொறுத்த வரைக்கும் 5 கிலோமீட்டர் தான், ஈஸியா 24 மினிட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸாம் படிக்கிறப்போ மார்னிங் ஈவினிங் ஜஸ்ட் 1/2 hour பிராக்டிஸ் பண்ணாலே போதும், ஈஸியா பிசிக்கலுக்கும் ப்ரிப்பேர்ட் ஆயிருவீங்க. சோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்லயும் டாக்குமெண்டேஷனும் சேம் டேட்ல நடக்கும். சோ மெடிக்கல் போறப்ப எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க எடுத்துட்டு போகணும். சோ எல்லாமே நான் உங்களுக்கு பி ப்ரிப்பேர்டா சொல்லி அலாட் பண்ணிடுவேன். நான் சொல்ற டாக்குமெண்ட் எடுத்துட்டு போனா போதும், 100% குவாலிஃபைட். சோ வேற எந்த டீடைலும் பார்த்தா அப்படின்னா இதுல நீங்க பெருசா தெரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. அடுத்ததா பார்த்தா அப்படின்னா இதுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைட் மினிமம் 170 இருக்கணும். 170 இருந்தாதான் இதுக்கு குவாலிஃபைட் ஆக முடியும். ஹைட் 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் கம்மியா இருக்கீங்க அப்படின்னா ஹைட் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்மளோட பசங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தா அப்படின்னா ஹைட்ல பிராக்டிஸ் நம்ம சொன்ன அந்த குறிப்பிட்ட 5 எக்ஸசைஸ் மட்டும் பண்ணியே பார்த்தா அப்படின்னா ஹைட் 2 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் வந்திருக்கு. சோ அதை பத்தி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்பயும் புதுசா நிறைய பசங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. அதை பத்தின வீடியோவும் விரைவில் போட போறேன். அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா உங்களுக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். மேக்சிமம் பார்த்தோம்னா அன்ரிசர்வ்ட் 23 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி கேண்டிடேட் 28 வயசுக்குள்ள இருக்கணும். ஓபிசி கேண்டிடேட் 26 வயசுக்குள்ள இருக்கணும். இவ்வளவுதான் உங்களுக்கான வயது வரம்பு. சோ நான் சொன்ன இந்த சடன் ஏஜ் கேட்டகரியில இருக்கவங்க, 10th முடிச்சவங்க, உயரம் 170 சென்டிமீட்டர் இருக்கிறவங்க இந்த செலக்ஷனுக்கு குவாலிஃபைடான நபர்கள். சோ இவங்க யாரும் இந்த செலக்ஷனை மிஸ் பண்ணிட வேண்டாம். சோ வருஷத்துல ஒரு முறை, அதுவும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தான் இந்த செலக்ஷன் நடக்குது. சோ இப்ப தவற விட்டீங்கனாலும் அடுத்து 1 வருடம் காத்திருக்கணும். சோ யாரும் எலிஜிபிள் இருக்க கேண்டிடேட் இதுக்கு அப்ளை பண்ணிடாம இருந்துடாதீங்க. ஷியோரா வாங்க, ஒரே செலக்ஷன்ல உங்களை 100% பாஸ் பண்ண வைக்கிறேன். எனக்கு தேவை ஃபுல் கோஆபரேஷன், ஒத்துழைப்பு தர நீங்க தயாரா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட் எடுத்து தர நான் தயாரா இருக்கேன். அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க, 100% யூனிஃபார்மோட சர்வீஸ்க்கு போகலாம். தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.